இதெல்லாம் எங்கிட்ட ட்ரை பண்ணாதீங்க. கட்ட கும்பன் போய் லெஃப்ட் ஹேண்ட்ல சண்டை போட்டா நல்லா இருக்குமா? எங்களுக்கும் இடம் வேணும். அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். உண்மையில மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த நிகழ்ச்சி. என்னன்னா, அவங்க ஒவ்வொருவரும் நாங்க பேசல, இதுவரைக்கும் பேசினதில்லை என்று சொன்னாலும் அந்த ஒரு முதல் பேச்சு என்பதுல இருக்கிற ஒரு அழகு இருக்கு இல்லையா, அது அதனுடைய அந்த என்ன சொல்றது, மாசுபடாத, நம்ம இதை சொன்னா பிடிக்குமா, இங்க கொஞ்சம் டல் அடிக்குதா, கொஞ்சம் கை தட்டணுமா, இங்க ஏதாவது ஜோக் சொல்லணுமா, அப்படியெல்லாம் கணக்கு போடாத கருத்தை மட்டுமே மனதில் கொண்ட அந்த மாசற்ற வெளிப்பாடு. அதற்காக நான் வந்து எல்லாரையும் பாராட்டுறேன். அவங்க பேசுறதை கேட்பது தான் மகிழ்ச்சி. ஆகையினால் நான் நிறைய நேரம் பேசணும் என்கிற அவசியம் இல்லை. ஆனால் நான் பேச வந்திருக்கிற புத்தகம் பேசப்பட வேண்டிய நூல். அது மிக தேவையான ஒன்று. எனக்கு அவங்கெல்லாம் வந்து உண்மையில் அவர்களுக்கு தெரிந்ததை, பார்த்ததை, உணர்ந்ததை மற்றவர்கள் உணர வேண்டும் என்று நினைக்கிற அக்கறையை எழுதுவது, எழுத்தில் புரிய வைப்பது, நமக்கு உணர வைப்பது அவ்வளவு எளிதான வேலை இல்லை. அது பெரிய சாதனை. அதுக்கு ஒரு தனி மன அமைப்பும் உழைப்பும் உறுதியும் வேண்டும். அப்படிப்பட்ட எழுத்தாளர்கள் மேடையில் இருக்காங்க. நான் இந்த மையிருளி மாதிரி ஒரு வாழ்க்கையை நான் நிறைய முழுக்க படிக்கலை. அப்படி புரட்டும் போதே எனக்கு பயமாக இருந்தது. நான் வந்து கொள்கை, கருத்து இவற்றை வேகமாகவும் தீவிரமாகவும் பேசுகிற ஒரு நபராக இருந்தாலும் மனதளவில் படம் பார்த்து அழுகிற ஆள். சிவாஜி படத்துக்கு கூட்டமாக போய் அழுது இன்டர்வெல்ல முறுக்கெல்லாம் வாங்கி சாப்பிட்டு அப்பையும் முடிஞ்சதுக்கப்புறம் அழுதுட்டு வர்றவங்க தான். இப்பொழுதும் அப்படி தான் இருக்கும். என்னால் அந்த மகாநதி படத்தினுடைய அந்த கிளைமேக்ஸ் காட்சியை இப்பொழுதும் பார்க்க முடியாது. அந்த குழந்தை வந்து தூக்கத்தில் பேசுகிற அந்த காட்சியை இப்பொழுதும் பார்க்க முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட வாழ்க்கைகளின் தொகுப்பாக ஒரு பயணம், இந்தியா முழுக்க அந்த பயணத்தை அவங்க எவ்வளவு ஒரு உழைப்போடு நடத்தி இப்படி ஒரு நூலை உருவாக்கி இருக்கணும்னா, அதற்காக அவங்க என்னுடைய நூலை பேசியதை விட இந்த நூலை அவர்கள் உருவாக்கியதற்காக அமுதா செல்விக்கு என்னுடைய பாராட்டு, நன்றி. அதை போல ஆபேரி, எனக்கு நான் வந்ததுலேருந்து ஆபேரி யார் அப்படின்னு தேடிக்கொண்டிருந்தேன். ஏன்னா ஆபேரிங்கிறது ஒரு நல்ல ராகம் தெரிஞ்சுதான் வைத்து இருக்கிறாங்க. அவங்க குடும்பத்தில் யாராவது இசை விரும்புகிறவர்கள் இருந்து அவங்க தான் இந்த பேர் வச்சிருக்கணும். ஏன்னா எனக்கு இந்த பழக்கம் உண்டு, இந்த பாடல் இதெல்லாம் என்ன அப்படின்னு தெரிந்து கொள்வது. அது மாதிரி ஆபேரி ராகம்ங்கிறது சிங்கார வேலனே தேவா, அந்த பாட்டு எல்லாருக்கும் தெரியும். மலர்ந்து மலராத பாதி மலர் போல, எல்லாத்தையும் விட 400 சிந்து காவடி சிந்து, இதெல்லாம் வந்து ஆபேரி ராகத்தில் அமைந்த பாடல்கள்னு பார்ப்போம். அந்த மாதிரி ஒரு ஒரு வித்தியாசமான, மனதுக்கு மிக உகந்த இனிமையான ஒரு ராகம். அந்த ராகத்தோட பேரில் அவங்க ஒரு எழுத்தாளருங்கிறதே எனக்கு வியப்பு. அப்புறம் இந்த ஒரு கற்றை மயிரும் அப்படிதான். அதில் சிலவற்றை கொஞ்சம் அப்படியே படித்தேன். அந்த நாயகி அம்மாள் கதையெல்லாம் சொன்னாங்களே, அது வந்து அந்த நாயகி அம்மாள் வந்து நல்ல சோறு சாப்பிட்டதே இல்லை அப்படிங்கிறதுக்கு இந்த மனிதர்களையும் நான் பார்த்துருக்கேன். 1/4 கிலோ கறி வாங்கி கொண்டு வந்து கணவர் அதை வந்து இதை என்ன செய்யணும், எப்படி சூப் வைக்கணும், எப்படி வறுக்கணும், அல்லது இதை இப்படி குருமா வச்சா எப்படி வைக்கணும் அப்படின்னு வந்து உத்தரவு போட்டு அதை சொல்லிட்டு போவாராம். ஆனால் ஒரு துண்டு கூட இவங்களுக்கு கிடைக்காது. 1/4 கிலோவையும் அவரே சாப்பிட்டுருவார். அவங்க 1.5 மணி நேரம் அவங்க ஒரு கட்டத்தில் சாப்பிட்டாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த தேடல் தான் இது. வந்து எவ்வளவு தூரம் பழகியதுன்னா, எனக்கு தெரிந்து அதை படிக்குமா அதில் ஒரு ஒரு சொற்றொடர் அவங்க எழுதியிருக்காங்க. அந்த ஒரு நாளும் வந்து அந்த ஈரலோ நல்லி எலும்போ அவர் மிச்சம் வச்சு இவங்க சாப்பிட்டதே இல்லை. சில சமயங்களில் அந்த ஈரல் வந்து கொஞ்சம் கசப்பாக இருந்து அவர் கடிச்சிட்டு வச்சிடுறாரு இல்லையா, அந்த எச்சில் துண்டை எடுத்து சாப்பிடும்போது மட்டும் நாயகி அம்மாளோட நாக்கோட மானம் வயிற்றுல இறையாகாமல் செரிக்காமல் கிடக்கும்.
நாக்குக்கு மானம் இருக்குது, ஆனால் அதை தாண்டி அந்த ஆசை, அந்த ஈரல் துண்டை சாப்பிட்டு பார்க்கணுங்கிற ஆசை வந்து வயிற்றுல செரிக்காமல் கிடக்குது. இது வந்து கண்டிப்பாக இப்படி ஒரு சின்ன பொண்ணு, இப்படி ஒரு மாடர்ன் கேர்ள் இதை எழுதுவாங்கன்னு நான் வந்து இதை பார்க்காம இந்த கதையை படிச்சுட்டு அவங்கள பார்க்காம இருந்தால் நான் நம்பியே இருக்க மாட்டேன். ரொம்ப பெரிய சிறப்பு. அதே போல் அந்த கதாபாத்திரம் அதை நடித்தவங்க இருக்காங்க. இதில் என்ன இன்னொரு ஒரு ஒற்றுமைன்னா, நான் முதலாக அவங்க பேரே எனக்கு சிந்தாமணின்னு தான் தெரியும். அவங்க பேர் அன்பரசின்னு எனக்கு தெரியாது. இப்போ சொல்லியிருக்காங்க, ஆனால் நினைவில்லை. ஏனென்றால் இதற்கு முன்னால் வேலூரில் என்னுடைய திராவிட போராளிகள் நூலுக்கான ஒரு திறனாய்வு கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்தில் முன்னால் அவங்க சிந்தாமணி நாடகம் நடித்தாங்க. அதெல்லாம் ஏன் இப்போ என்னுடைய நூல் இருக்கும்போதெல்லாம் இவங்க நாடகம் நடக்குது, ஆனால் இன்னைக்கு நான் நாடகத்தை பார்க்காமல் விட்டுவிட்டேனே என்று வருத்தப்பட்டேன். இந்த கதாபாத்திரம், இந்த வீட்டில் இருக்க பாத்திரங்களோட பேசுவது என்பது இயல்பாக கிராமத்து பெண்களுக்கு அல்லது அந்த வழியில் வந்தவங்களுக்கு பழக்கம். அது புதுசே இல்லை. அவங்க அவ்வளோ அழகாக அதை சொல்கிறாங்க. பெண்கள் வந்து ஊருக்கு கிளம்பணுன்னா கடைசியாக எல்லாம் சரி பண்ணி வச்சுட்டு வருவாங்க. அப்போ இன்னும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னா, சட்டி பானைக்கெல்லாம் புத்தி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், பத்திரமா இருங்க, இருந்த இடத்துல இருங்கன்னு சட்டி பானைக்கெல்லாம் புத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது கிராமத்தில் ஒவ்வொரு வீட்டிலையும் கேட்குற ஒரு உரையாடல். அதை அவங்க எழுதியிருக்காங்க. இதை அன்பரசி எப்படி நடிச்சிருப்பாங்கன்னு நினச்சி பார்க்கவே மகிழ்ச்சியாக இருக்குது. அதே போல் அவங்க மதிமகள் எல்லாமே அந்த சிறுகதைகள் நான் நட்சத்திரங்கள் சிரிக்கின்றன மட்டும்தான் படித்தேன். அதில் வந்து அவங்க அந்த 2 பெண்கள் அவங்க எப்படி மொட்டை மாடியில் படுத்துக்கிட்டு 2 பேரும் வானத்தை பார்த்து பேசிக்கிட்டு இருப்பாங்கங்கும் போது அவங்க உறவு எப்படிப்பட்டதுன்னா, மொட்டை மாடிக்கும் வெண்மேகங்களுக்குமான உறவு அப்படின்னு அந்த எழுதியிருக்கிற அந்த மாதிரியான எடுத்துக்காட்டுகள், உவமைகள், அது எப்படி அந்த வாழ்க்கையை அதுக்குள்ளே எப்படி பார்த்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய செய்தி. ஆகையினால அவங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுதல்கள். நிறைய எழுதுங்க, நானும் கண்டிப்பாக எல்லாத்தையும் படிச்சிடுறேன். அப்புறம் இப்போ முக்கியமாக நான் பேச வந்ததை மறந்துடக்கூடாதுல்ல. இது வந்து நிறைய இருக்குது இடம். இந்த இடம் வந்து அதுக்கு இடம் இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறார் தோழர். அது என்ன இடம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நான் நினச்சேன் இனியன் வந்து என்னுடைய பணிச்சுமைகளை கருதி எனக்கு இது சின்ன புத்தகமாக கொடுத்துருக்காரு. ஏன்னா இவ்வளோ பெரிய பெரிய புத்தகமெல்லாம் இருக்கே, ஏன் எனக்கு இந்த சின்ன நூலை கொடுத்தார், பரவாயில்ல சீக்கிரம் படிச்சிருவாங்க அப்படின்னு கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் இந்த ஒவ்வொரு புத்தகமும் அளவு பெரியது சிறியது என்பது அல்ல, எல்லாமே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகளை கொண்டிருக்கு. அதில் விஷ்ணுபுரம் சரவணன் அவருடைய பால புரஸ்கார் விருது இதெல்லாம் சில சமயம் வந்து அவங்க எப்படி இவருக்கு விருது கொடுத்தாங்க அப்படின்னு தான் யோசிக்கணும் இல்லையா? அதனால் அப்படி அதையும் தாண்டி அவர் போயிருக்காருன்னா அப்போ அது எவ்வளோ பெரிய சாதனை. அப்படி குழந்தைகளோடு பேசுவது என்பது நாம் நினைக்கிற ஒரு கலைன்னு, அது கலை அல்ல, அது உள்ளத்திலிருந்து வரணும், இயல்பாக இருக்கணும். கலையாக நினைக்கிறவங்க வெற்றி பெற முடியாது. குழந்தைங்க சாரி அப்படின்றவாங்க. நம்ம திறமையை தான் காட்டுறோன்னு அவங்களுக்கு தெரியும், அப்படியே நம்மளை ஒரு பார்வை பார்ப்பாங்க. அதுக்கு மேலே கொஞ்சம் சொன்னா அப்படி நம்மளை பார்த்து ஒரு சிரிப்பு சிரித்து இதெல்லாம் எங்கிட்ட ட்ரை பண்ணாதீங்க அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்லிடுவாங்க. அது குழந்தைகளோடு உரையாடுவதில் உள்ளார்ந்த ஒரு மகிழ்ச்சி நமக்கு இயல்பாக இருக்கணும். சில பேருக்கு இருக்காது. அதில் வந்து நம்ம மறைச்சிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அவங்களுக்கு வந்து என்ன ஒரே நாய்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனால் அந்த உரையாடல்லேருந்து நம்ம கற்றுக்கிறது, அதுதான் பெரிய செய்தி. ஒவ்வொரு 10 குழந்தைங்களை பார்க்கும்போது அந்த 10 பேர்கிட்டையும் 10 செய்தி இருக்குது. எல்லாருக்கும் ஒன்றே அல்ல செய்தி. அப்போது ஒரு திருமண வீடு ஏதோ ஒரு நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியில் ஒரு குட்டி பையன், ரொம்ப குட்டி, அந்த பையனுக்கு இருந்தால் ஒரு 5-6 வயசு தான் இருக்கணும். ரொம்ப துருன்னு
ஓடிட்டு இருந்தான். அந்த பையனை வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்துறதுக்காக அவங்க அம்மா அப்பா என்னென்னமோ முயற்சி பண்ணுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கேட்கல. அவனை கட்டுப்படுத்த முடியல. அவனுடைய இயல்பு என்ன பண்ண, நான் அவங்க ஏதோ இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நான் வச்சிருந்தேன் ஃபோன், இப்படி ஏதோ பதில் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஓடி வந்து அப்படி என்ன பார்த்தான். ஆன்ட்டி என்னப்பா, அவங்க ஃபோனில் கேம்ஸ் இருக்கா? இல்லை. இல்லையா? இல்லை. உண்மையாவா? நிஜமாவா? ஆமாம். டவுன்லோட் பண்ணுங்களேன். எனக்கு இதெல்லாம் வந்து நம்ம கிட்ட பேசுற வேண்டிய மொழியே இல்லை. என்னடா இது டவுன்லோடா? எதுல இருந்து? ஆப் ஸ்டோர்ல இருந்து போங்க. என்கிட்ட அதெல்லாம் இல்லைப்பா. ப்ளூடூத் இருக்குல்ல. என்னது? அது உடனே டக்குன்னு என் ஃபோனை வாங்கி இப்படி தள்ளி, இதை பாருங்க இதுதான் ப்ளூடூத் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சிருச்சு. அவன் வந்து கொஞ்சம் ஒரு சிறப்பு குழந்தை தான் அவனுக்கு. ஆனால் இந்த செய்திகள் அவ்வளோ நல்லா தெரிஞ்சிருக்கு. அப்புறம் நான் சொன்னேன், சரி பரவாயில்ல, எனக்கு இதெல்லாம் பண்ண தெரியாது, இல்லை நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது போட்டு உங்கள் பாஸ்வேர்டு சொல்லுங்கன்னா. ஐயோ எனக்கு தெரியாதுப்பா. அப்போ யாருக்கு தெரியும்? எங்கள் ஜூனியருக்கு தான் தெரியும், எங்கள் பொண்ணுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியாத? அவன் என்னை பார்த்த பார்வை வந்து, அப்போ நான் நினைக்கிறேன் அவன் சிறப்பு குழந்தைன்னு. அவன் இன்னொருத்தட்டு போய் என்ன சொல்லுவான்? அவனுக்கு நான் தான் சிறப்பு குழந்தை, பெரிய குழந்தை வேணா அப்படி வச்சுக்கலாம். அப்போ அதுக்கு பிறகு நாம இப்படி நினைக்கிற குழந்தைகளுடைய அந்த குறிப்பிட்ட ஆற்றல், அவங்க தெரிஞ்சுக்கிற துறை, அது எப்படி அவங்க வந்து எல்லாத்தையும் கையில வச்சுக்கிறாங்க? அப்ப அவங்களுக்கு என்ன குறைபாடு? இந்த கேள்வி வரும்பொழுதுதான் நாம எப்படி இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதை போல மற்றவர்களை அந்த அந்த மற்றமை, அதர்னஸ் அப்படிங்கிறதே தப்புங்கிறதுலாம் இப்பதான் வருது. இப்படி வர்றதுனால நாம அதுக்குள்ள போய் இதை யாராவது சொல்லும்போது டக்குன்னு அடடா இவ்வளவு நாளா நம்ம தெரிஞ்சுக்காம இருக்குமே. நான் எப்பொழுதும் திரும்ப திரும்ப சொல்றது, டாக்டர் தீபக், அவர் மாற்றுத்திறனாளிகள் அமைப்பினுடைய ஒரு தலைவர். அவர் வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து பேசும்பொழுது சொன்னார், நீங்க எல்லாம் வந்து எங்க மேல அன்பா இருக்கீங்க, இரக்கமா இருக்கீங்க, அப்படிதான் சொல்றீங்க, நாங்களும் அதை நம்புறோம், உண்மைதான், நம்ம எல்லாருக்கும் இருக்கு. அப்போ ஒரு கேள்வி கேட்டார், நீங்க எல்லாரும் வந்து ஒரு பேருந்து நிலையத்திலேயோ ஒரு ரயில்வே ஸ்டேஷன்லேயோ ஒரு பொது கழிப்பறைக்கு போறீங்க தானே? அங்கே உங்களால் இயல்பாக ஃப்ரீயாக நடக்க முடியுதா? சுத்தமாக இருக்குதா? எப்படி நடக்கிறீங்க? எப்படி பயன்படுத்திட்டு எப்படி கஷ்டப்பட்டு வர்றீங்க? ஆமாம். எங்களில் பல பேர் வந்து தரையில் ஊர்ந்து கையை தள்ளி போகிறவங்க இருக்காங்கல்ல. நாங்கள் எப்படி அந்த டாய்லெட்டுக்குள்ளே போயிட்டு வரோன்னு என்னைக்காவது நினச்சிருக்கீங்களா? இதை பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டார். அப்போதான் நாமெல்லாம் வந்து இன்க்ளூசிவ்னஸ் பற்றி பேசுகிறோம், இருக்கணும்னு நினைக்கிறோம். நம்மளுடைய நோக்கத்தை நான் குறையாக சொல்லலை, நினைக்கிறோம். ஆனால் இதை பற்றி நம்ம புரிஞ்சிக்க முயற்சி பண்ணியிருக்கோமா? இது ஒரு பெரிய கேள்வி. அந்த கேள்விக்கு இது அப்படியே விரிவடைஞ்சுக்கிட்டே போகும். ஆண் பெண் திருநர் பிரச்சனை வரும் பொழுது இப்படிவான அந்த மாறுபட்டவர்கள், மாறுபட்ட பழக்கங்கள் அப்படின்னு நினைக்கிறவங்களை நாம் எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறது தான் இந்த இடம். இந்த கதையில் எனக்கு ஒரு 2 சாப்டர் முடிகிற வரைக்கும் புரியல, என்ன எல்லாம் சாதாரணமாக தானே போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஒரு பள்ளி ஆசிரியர் பையனை ஸ்கூட்டரில் வச்சு கூட்டிகிட்டு போகிறாரு. ஒரு கடத்தெருவுக்குள்ளே போகும்போது எதிரில் ஒரு ஆட்டோ வருது, ஒரு சின்ன நெருக்கடி, வண்டி இடிச்சிருது. ஆசிரியருக்கு காலில் அடிபட்டுருது. இந்த பையனுக்கும் ஒரு சில சிராய்ப்பு காயம். அந்த ஆட்டோக்காரர் இறங்கி வண்டியை ஓரமாக நிறுத்திட்டு என்ன ஆச்சுன்னா,
தடுமாறிட்டோம், யாரும் சண்டை போட்டுக்கல. அவர் சொல்றார், வாங்க மருத்துவமனைக்கு போகலாம் அப்படின்னு இந்த ஆசிரியரையும் பையனையும் கூப்பிட்டுக்கிட்டு, பள்ளி மாணவன் 9வது படிக்கிற பையன் மருத்துவமனைக்கு போகிறாங்க. மருத்துவமனைக்கு போய் பார்த்தா பையனுக்கு லேசான இது இருக்குது, காயம். அவருக்கு உள்ளே போய் எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து வேலை நடக்குது. இந்த நேரத்தில் அந்த பையன் அவன் ஏற்கனவே ஒரு மனக்குழப்பத்தில் இருக்கான். நம்ம போன வாரம் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தோம் இந்த நாளில் அப்படின்னு நினைக்கிறான். அந்த அந்த மகிழ்ச்சிக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவன் வேற பள்ளியில் படிச்சுக்கிட்டு இருந்த பையன் 8வது வரைக்கும் 9வதுக்கு இந்த பள்ளியில் சேர்ந்திருக்கான். அவனுக்கு பல்வேறு திறமைகள், கதை, நாட்டியம், எல்லா நாடகம் எல்லாம் நடிக்கிற பையன், தனி நடிப்பு, பாட்டு. அப்போ இது புது பள்ளி. இப்போ இங்கே ஒரு தமிழாசிரியர் அவர் நாடகம் போட போகிறாரு. ஆண்டு விழா நடக்குது, கலெக்டர் வர்றாரு. அதனால் அவர் அந்த நிகழ்ச்சியோட ஹைலைட் அப்படின்னு ஒரு நாடகம் போடணும். அது என்ன நாடகம்னா, வீரபாண்டிய கட்டபொம்மன். இது எல்லா பள்ளியிலையும் தான் நடக்கும். அதில் அந்த கட்டபொம்மனாக வர்ற குழந்தைங்களை பார்க்குறதே ஒரு அழகு. அதில் சில பசங்க அதை அந்த பாத்திரமாகவே மாறிடுவாங்க. அப்படி அந்த நாடகம் அமைப்பு அப்படி நடக்கும்போது அந்த ஆசிரியர் எந்த அளவுக்கு விவரமானவர்னா, அவர் பசங்களை வட்டமாக உட்கார வைக்கிறார். வட்டமாக உட்கார வச்சு நம்ம நாடகத்தை பற்றிய விளக்கத்தை சொல்கிறார். 2 புத்தகம், மாப்போசி அவர்கள் எழுதிய வீரபாண்டிய கட்டபொம்மன் வரலாறு, அப்புறம் வானமாமலை அவர்கள் எழுதிய கட்டபொம்மு கதைகள், இதெல்லாம் எடுத்து காமிச்சிட்டு சொல்கிறார். அப்போ 20 பேர் வட்டமாக உட்காந்துருக்காங்க. ஒரு பையன் கேட்குறான், சார் நம்ம ஏன் ரவுண்டாக உட்காந்துருக்கோம், வரிசையாக உட்காரலாம்ல? அப்போ சொல்கிறார், இல்லைப்பா, வட்டமாக உட்கார்ந்தா நம்ம எல்லாரும் பார்த்துக்கலாம். இன்னொன்று, எல்லாரும் சமம், யார் பேசுகிறதும் எல்லாருக்கும் தெரியும். முன்ன பின்ன உட்கார்ந்தா தெரியாது. இன்னொன்று, என்னை கடைசியாக உட்கார வச்சுட்டாங்க, அந்த வருத்தம் யாருக்கும் வராது. அப்போ இன்னொரு பையன் கேட்குறான், இது நீங்கள் யோசிச்சதா சார் அப்படின்னு. இல்லைப்பா, ஞானின்னு ஒரு நாடக கலைஞர் இருந்தார், அவருடைய யோசனை இது. இந்த அளவுக்கு விவரமானவர். நாடகத்தில் அவங்கவுங்கள பேச சொல்லி, என்ன எடுத்துக்கிறீங்க, எல்லாம் நடித்து காமிக்க சொல்லி இந்த பையன் ஆதவனை தேர்ந்தெடுக்கிறார். அவன் சிறப்பான நடிகன். அப்புறம் அவனுடைய நண்பனுக்கு காவலாளி வேஷம் வந்துடுது. ஆனால் அவர் முன்னாடியே சொல்லிடுறாரு, ஒரு நாடகத்தில் எல்லாரும் பாத்திரங்கள் தான். நீ ராஜாவா நடித்தாலும் சரி, காவலாளியாக நடித்தாலும் சரி, உன்னுடைய ரோல் தான் முக்கியம். நீ அதை வேறு எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது. இதை எல்லாரும் உள் வாங்கிக்கிறாங்க. அந்த பையனுக்கும் ஒன்றும் வருத்தம் இல்லை. எல்லாம் ஒரு வாரமாக நடிக்கிறாங்க, பண்ணுறாங்க. இன்னும் 3 நாள் இருக்குது நாடகத்துக்கு. அந்த 3 நாட்கள் இருக்கும் பொழுது கடைசி அப்போ தான் எல்லார் வசனத்தோட ரிஹர்சல் நடக்குது. இப்போ அதுக்கு முதல் நாளே உடைகள்லாம் வந்தாச்சு, உடையெல்லாம் போட்டு பார்த்தாச்சு. இப்போ அந்த உடையோட ஒரு ஒத்திகை நடக்கணும். அப்படி நடக்கும்போது அந்த ஆசிரியருக்கு என்னமோ இடிக்கிற மாதிரி இருக்கு, எல்லாம் நல்லா தான் இருக்கு, என்னமோ ஒன்று வித்தியாசமா இருக்கு. கடைசியா சண்டை காட்சி வரும்போது அவர் ஒரு நிமிடம் மனசுல நிறுத்தி பார்க்குறாரு. அப்பதான் தெரியுது, அந்த பையன் இடது கையால வாளை ஓங்கி நிற்கிறான், இடது கையால சண்டை போடுறான். வீரபாண்டிய கட்டபொம்மன் இடது கையாலையா சண்டை போட்டான்? இன்னொன்று, கட்டபொம்மன் போய் லெஃப்ட் ஹேண்டில் சண்டை போட்டால் நல்லா இருக்குமா அப்படின்னு அவருக்கு ஒரு சந்தேகம் வருது. அப்போ அந்த ஒத்திகை முடிஞ்ச உடனே அவருக்கு மகிழ்ச்சி இல்லை, யாரையும் பாராட்டலை. அந்த பையனை கூப்பிட்டு உட்கார வச்சு எல்லாம் போங்கன்னு சொல்லிட்டு, ஆனால் அவருக்கு தெரியுது தான் கேட்குறது தப்புன்னு தெரியுது. அப்போ கேட்குறாரு, டேய் அமுதா, நீ லெஃப்ட் ஹேண்டு பழக்கம் உள்ளவனா அப்படின்னு கேட்குறாரு. இந்த பையனுக்கு ஏற்கனவே இந்த இடது கை பழக்கத்தால் பட்ட அவமானங்கள்லாம் நினைவுக்கு வருது. இப்போ இந்த வாய்ப்பு இதனால் போயிடுமோ அப்படின்னா அதையெல்லாம் சேர்ந்து அவனுக்கு அப்படியே கண்ணு தண்ணி தழும்பி நிற்கிது. அவர் கேட்ட உடனே ஆமாம் அப்படின்னு சொல்கிறான். அவர் சொல்கிறாரு, டேய்
வீரபாண்டிய கட்டபொம்மன் லெஃப்ட் ஹேண்டில் சண்டை போட்டால் நல்லா இருக்காதுடா, உனக்கு அதுதான் வருது கை அப்படின்னோடனே நிமிர்றான். கண்ணில் இருந்து தண்ணி கொட்டுது. நான் என்ன சார் பண்ணுறது, யோசிச்சு பார்ப்போம், நீ வந்து வருத்தப்படக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. வேற ஆளை மாற்றிடுவோம். அவனுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாகி எல்லாம் அங்கேயே உட்காந்து அழுதுகிட்டே இருக்கான். வகுப்பில் எல்லாரும் போயிடுறாங்க. இவன் தனியாக போய் பைய தூக்கிட்டு வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போனால் இவனுடைய அக்கா, அந்த அக்கா வந்து என்னடா அப்படின்னு கேட்குறாங்க. இப்படி பார்த்தா இவனுக்கு கண்ணீராக வருது. சொல்கிறான். அவங்க வீட்டில் எல்லாரும் இதை புரிஞ்சுக்கிட்டவங்க. சரி விடு, நான் வேணா வந்து ஹெட் மாஸ்டர்கிட்ட பேசி பார்க்குறேன் அப்படின்னா அவங்க அப்பா சொல்கிறார். இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன செய்கிறான், அக்கா எனக்கு வந்து கட்டபொம்மன் கதையை டவுன்லோட் பண்ணி கொடுக்குறியா, அவங்க கொடுத்து பிரிண்ட் எடுத்து கொடுக்குறாங்க. முழுக்க படிச்சுட்டு அடுத்த நாள் போய் அந்த ஆசிரியரை கேட்குறான். சார், இது வந்து கதை நான் படிச்சுட்டேன், சரி இதில் எங்கேயும் கட்டபொம்மன் வலதுகை பழக்கம் உள்ளவர்னு எழுதலையே அப்படின்னு கேட்குறான். அப்போ அவர் சொல்றாரு, டே அதை எழுத மாட்டாங்கடா, அதுதானே இயல்பானது அப்படின்னா. அப்போ நாங்கள் இயல்பு இல்லாதவங்களா, அப்போ நான் வேற மாதிரி ஆளா அப்படின்னு கேட்டுட்டு அவர் அதுவும் முடியாது அப்படின்ன உடனே அவன் வந்து சோகமாக உட்கார்ந்துருக்கான். அப்போ மற்ற 2 மாணவர்கள் வர்றாங்க. என்ன உனக்கு இதனால் போயிடுச்சாமே அப்படின்னு. அப்போ தான் சொல்கிறாங்க, நாங்களும் இடதுகை பழக்கம் உள்ளவங்க தான், பள்ளியில் எதனாலெல்லாம் இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இவனுக்கு வந்து நம்ம மட்டும் இல்லை, ஒரு 12-14 பேர் அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்காங்க. அப்போ தான் இன்னொரு ஆசிரியர் வர்றாரு, ஸ்கூட்டர் ஓட்டிக்கிட்டு வந்தவர். அவர் சொல்கிறாரு, நீ வாடா, நான் வந்து ஹெட் மாஸ்டர்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு அவர் கூட்டிகிட்டு போகிறார். தலைமை ஆசிரியர் அறைக்கு போனால் அவர் வந்து நான் அந்த பையன்கிட்ட பேசுகிறேன், நீங்கள் போங்கன்னு சொல்லிடுறாரு. அப்போ பையன் அவர் என்ன பேசுவார் அப்படின்னு பார்த்துட்ருக்குறான். அவருக்குள்ள ஒரு பெரிய மனுஷன் வர்றாரு. நீ ஓரமாக நில்லுடா அப்படின்றாரு. அவர் ஏதோ அந்த பள்ளிக்கு உதவுறவர் போல. அவர் வந்து பேசிட்டு கிளம்பும்போது, யார் என்ன இந்த பையன் இங்கே நிற்கிறான் அப்படின்றாரு. இல்லை, அவன் கட்டபொம்மனா நடிக்கணும், அவனுக்கு வந்து இடதுகை பழக்கம் இருக்குது, வாழை தூக்கிட்டு இடதுகையில் நிற்கிறான் அப்படின்ன உடனே அவர் பெரிய மனுஷன் என்ன சொல்கிறாரு, யோ கட்டபொம்மன் இடதுகையில் சண்டை போட்டால் அமங்கலமாக இருக்காது, அதெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அவ்வளோதான். இனிமேல் தலைமை ஆசிரியர் என்ன சொல்லுவார், இவன் அழுதுகிட்டே வந்துடுறான். அப்போ இந்த ஆசிரியர் கேட்குறாரு, என்னடா சொன்னார், இந்த மாதிரி சொன்னார் சார், அமங்கலம்னா என்ன சார். அப்போ அவர் விளக்குறாரு, இப்போ ஒரு குத்து விளக்கை ஏற்றி வைக்கிறோம்ப்பா, இது மங்களம், அது தவறி விழுந்துருச்சு, ஏதாவது ஏடகுடம் ஆயிடுச்சுன்னா அது அமங்கலம். இப்போ என்ன சார் இந்த கைப்பழக்கம் அப்படியா, இது நான் என்ன செய்கிறது, சரி பார்த்துக்கலாம் வாடா அப்படின்னு சொல்லி தான் அவர் வந்து இவன் தனியாக வருத்தப்படுறானே, நான் உன்னை வீட்டில் விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறப்ப தான் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. இந்த கதை சொல்கிற உத்தி எப்படி இருக்கு பாருங்க. இப்போ அவர் வெளியில் வர்றாரு, அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாச்சு. வந்து ஆட்டோக்காரர் சொல்கிறார், நானே உங்களை விட்டுட்டு போகிறேன். அப்போ இவன் ஆட்டோவில் ஏறி அந்த பையன் கேட்குறான், சார் என்னால் தானே உங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆச்சு. அப்போ அவர் சொல்கிறாரு, இல்லைப்பா, நானும் உன் மாதிரி இடதுகை பழக்கம் உள்ளவன் தான். இந்த ஆக்சிலேட்டர், இது கண்ட்ரோல் எல்லாமே வலதுகை பக்கம்தான் இருக்குது. அந்த நெருக்கடி வந்தவுடனே என்னால் அதை ஹேண்டில் பண்ண முடியல, ஏன்னா கை வந்து இடது கை தானே வேலை செய்யும் உடனே. அப்போ வலது கையில் உடனடியாக என்னால் அதை கட்டுப்படுத்த முடியாமல் தான் வண்டி இடிச்சது அப்படின்னு சொல்கிறார். அப்போ இதிலேருந்து என்னெல்லாம் இருக்குது அப்போ சொல்கிறார், கம்ப்யூட்டர் மவுஸ் இடதுகை பழக்கம் உள்ளவங்களால உடனடியாக ரைட் கிளிக் கொடுக்க முடியாது. சைக்கிள் பெல்லு, இடதுகை பழக்கம் இருக்கவங்க எப்படி சைக்கிள் பெல் அடிப்பாங்க. இப்படி எத்தனை புத்தகங்கள்ல இருந்து எல்லாவற்றையுமே என்னைக்காவது இவங்களுக்கும் ஏற்ற மாதிரின்னு செஞ்சுருக்கீங்களா? இப்போ வெளிநாடுகளில் சில முறைகள் இப்போ இருக்கு, மாற்றிக்கலாம் வேணும்னா. ஆனால் நமக்கு அவ்வளோ வசதி இருக்குதா? இல்லையே. இப்படி போகிற அந்த உரையாடலில் அந்த பையங்கள்லாம் சேர்ந்து
இடதுகை பழக்கம் உள்ளவர்கள் சேர்ந்து நம்ம வந்து ஒரு கையெழுத்து பத்திரிக்கை நடத்துவோம் அப்படின்னு பேசுகிறாங்க. அப்போ அதுக்கு என்ன பேர் வைக்கலான்னா லெஃப்ட்டு இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ இடக்கை அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு பையன் சொல்கிறான், இல்லை இடம்னு வைப்போம். இடம் அவர் சொன்னார்ல, அதற்கு இடம் இருக்கிறது. நம்ம இடம்னா பிளேஸுன்னு அர்த்தம் அப்படின்னு கேட்குறான். இல்லை, இடம் வளம்னு தானே சொல்கிறோம், எங்களுக்கும் இடம் வேணும். அதனால இடதுகை பழக்கம் உள்ளவர்களுக்கும் இடம் வேணும், அதனால அதுக்கு இடம்னு பேர் வைப்போம். இப்படிதான் அந்த கதை. இதுக்கப்புறம் வந்து என்ன இருந்தாலும் நமக்கு படிச்சு முடிக்கும் போது நம்ம எல்லாரும் இந்த குழந்தைங்களோட பழகிறவங்க தானே. அப்படியே அந்த பையன் நடிக்காமையே போயிட்டா நமக்கு எப்படி இருக்கும்? அதனால உச்சகட்ட காட்சியில வந்து இவருக்கு பதிலாக நடிக்கிற பையனுக்கு 3 நாள் தான் இருக்கு. அதுவும் சும்மா சினிமா மாதிரி அந்த பையனை விட்டு கொடுத்துட்டான் அப்படியெல்லாம் சொல்லாம அவன் வசனத்தை மனப்பாடம் பண்ணி 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 அவன் தொண்டை கீச்சுன்னு ஆயிடுச்சு. கெட்ட பொம்மன் வந்து வெளி கொடுக்கமா அப்படின்னு கேட்டா எப்படி இருக்கும்? கடைசியா அவன் சொல்றான், தொண்டைக்கு 10 போட்டுட்டு வந்துடுறான். அவன் தான் நண்பன் இவனுக்கு. அவனும் வருத்தப்படுறான், டே என்ன உனக்கு பதிலாக நான் நடிக்கிறதா அப்படின்னு கேட்குறான். அப்போ ஆசிரியருக்கு நாடகம் நடக்க வேண்டிய நேரத்துல பையனுக்கு குரல் இப்படி இருக்குதே அப்படின்னு வேற வழியே இல்லாம அவசரமா ட்ரெஸ்ஸை மாத்துங்கடா அப்படின்னு அந்த பையனை நடிக்க வைக்கிறாங்க. அந்த காட்சி அமைப்பு ஒளியெல்லாம் ஏற்பாடு பண்ணி இருக்கிறாங்க. அந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் வாளை உருவி நிக்கிற காட்சியில அவன் இடது கையினால வாளை உருவி அந்த மக்களை பார்க்குறான். எல்லாரும் கை தட்டுறாங்க. யாரும் அவன் இடது கையில தூக்கி நின்னாலாம் யாரும் கேட்கல. இது எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த கலெக்டர் பரிசு கொடுக்க வந்தவர் அவர் இவங்களை ரொம்ப பாராட்டிட்டு அந்த கோப்பையை கொடுக்கும்போதான் அவர் வந்து இடது கையால் வாங்கி இவங்களுக்கு கொடுக்குறாரு. அப்போதான் கலெக்டருக்கும் இடது கை பழக்கம்தான் இருக்கு அப்படிங்கிறத அதை மட்டும் சொல்கிறாங்க. இப்படியா குழந்தைங்க அதை படிக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு துயரமும் இது வேண்டியதில்லை, மாற்றம் வரும். இடம்ங்கிறது இருக்கு, நம்ம உருவாக்கணும். அது அந்த சிந்தனை வந்து தொழில்நுட்பத்தோடு இப்போ வளர்கிற பசங்க படித்தாங்கன்னா அவங்களுடைய இயல்பான சிந்தனையில் எதை வடிவமைத்தாலும் அது இப்படி உள்ளவர்களுக்கும் பொருந்தும்படியாக இருக்கணும், இல்லை அதை மாற்றுவதற்கு அதில் ஒரு வாய்ப்பு இருக்கணும். அந்த ஒரு சிந்திக்கிற தன்மையோட அவர்களை உருவாக்குவதற்கு அந்த பொறியை வந்து அதில் வைக்கிறார். அதனால விஷ்ணுபுரம் சரவணனுக்கு இதற்காக ஒரு தனி விருது கொடுக்கணும். அவர் நிறைய பேருக்கு இனியன்ல இருந்து நிறைய பேருக்கு நன்றி சொல்லியிருக்காரு. அதில் முக்கியமான நன்றி, நான் இவங்க பேர் அம்முன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன், தெரியும். அவங்க மனைவியே அவ்வளோ அழகாக அவர் சொல்லியிருக்காரு. இவங்களுக்கு நன்றி. அவர் நன்றி சொன்னதுக்கான காரணம் இவங்க பேசுனதுல நமக்கு இன்னும் தெளிவாக தெரிந்து விட்டது. அது வந்து உண்மையில் அவர் சரவணன் நீங்கள் இல்லை என்றாலும் அவர் சார்பாக எங்களுடைய பாராட்டுகளை நீங்கள் வாங்கிக்கங்க. கடைசியாக நான் வந்து நன்றி சொல்லணும் அமுதா செல்வி அவர்களுக்கு. ஏன்னா அவங்க என்னுடைய அந்த உரைகள் கட்டுரைகள் தொகுப்பு அது அது வந்து உண்மையில் சிரமம்தான், அதை அப்படி பேச முடியாது. நீங்கள் கதை சொல்கிறவங்க, கதை எழுதுகிறவங்க, அது வந்து கட்டுரை அல்லது உரையினுடைய செம்மைப்படுத்தப்பட்ட வடிவம். இப்போ பேசும்போது நான் சொல்லிட்டு நிறுத்திடுவேன், உங்களுக்கு புரிஞ்சிடும், கை தட்டிடுவீங்க, அதோடு விட்டுட்டு அடுத்ததுக்கு போயிடுவோம். எழுதும்போது அப்படி இருக்காது, ஏன்னா அது இங்கே பாதியில் நிற்கிது வாக்கியம். அதனால் அந்த உரையை செம்மைப்படுத்தி தான் வந்து அதை நூலாக வெளியிட்டோம். அதை வெளியிட்ட பதிப்பாளர் விழிகள் வேணுகோபால் ஐயா அவர்கள் இங்கே வந்திருக்காங்க. அவருக்கு என்னுடைய நன்றியை சொல்லணும். அவங்க ஆனால் அந்த எடுத்துக்கொண்டதில் அவங்க ஒவ்வொரு கட்டுரையும் எவ்வளோ ஆழமாக படிச்சிருக்காங்கங்கிறத அவங்க பெரியார் ஐயாவை பற்றிய கட்டுரையிலேருந்தே இன்னும் அவங்களால தாண்டி வர முடியல. அதே போல் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அந்த கவிதையெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். இரட்டை கறவைகள் உன்னிடம் இருந்தால் ஒன்றை அண்டை வீட்டானுக்கு கொடுத்தல் சோஷலிசமாம். கறவைகள் இரண்டையும் ஆள்வோரிடம் விற்று அவர்களிடம் பாலை வாங்குதல் கம்யூனிசம். கறவை இரண்டில் ஒன்றை விற்று காளை வாங்குதல் கேபிட்டலிசம்.
உடையவன் தன்னை ஒழித்தே அரசிடம் பணம் தந்து காசு பெற சொல்லுதல் பாசிசம். இப்படி ஒவ்வொன்றா வரும். கடைசியா கறவையால் திரண்ட பாலை சாக்கடைக்கு ஆளாக்குதல் நியூடலிசம். இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம். இதை இப்படி அவர் சொல்லி இருக்காரு அப்படிங்கிறது நம்ம நிறைய பாடத்திட்டங்கள்ல, நீங்கள் பாடத்திட்டங்கள்லாம் உருவாக்குறவர்கள் இதையெல்லாம் குழந்தைங்களுக்கு வைக்கணும். அப்பதான் புரியும் அது. அதை போல அதில் இன்னும் இருக்க அண்ணா எழுதிய இரங்கல் கட்டுரைகள், அது ஒரு ரொம்ப ரொம்ப கிளாசிக்கானது. அண்ணாவுடைய கட்டுரைகளே அப்படி இருக்கும். அதை போல ஒவ்வொரு உரை இருக்கும். அதை கண்டிப்பாக ஒரு அமர்வில் பேசுறதே சிரமம் தான். ஏன்னா நான் 5 இடத்துல பேசுனது ஒவ்வொரு மணி நேரம். 1 மணி நேரம் பேசணும்னா அதுக்கான தயாரிப்பு எவ்வளவு இருக்கணும். அதை நீங்கள் இவ்வளவு அழகாக உள்வாங்கி அவ்வளவு ஆசையோடு அதை பேசுனீங்க. அதுக்காக என்னுடைய நன்றி. அதுலேருந்து நம்முடைய தொகுப்பாளர் ஆயிஷா அவர்கள் அவங்களும் எல்லாத்தையும் எடுத்து சொன்னாங்க. நான் இந்த நம்முடைய இடம் கதைக்கு மட்டும் வேணாம் அந்த குறிப்பை சொல்லிடாதீங்க, ஏன்னா சஸ்பென்ஸ் போயிடும் இல்லையா. அதனால் எனக்கு வேலை என்னென்னா, நான் உண்மையிலேயே பேச்சாளராக இருக்கணும்லாம் நினச்சதே இல்லை. அது வந்துருச்சு கூடவே. இப்போ விட்டாலும் நான் ஒரு குழந்தைகளோடு வாழ்கிற ஒரு ஆளாக மாறணும்னா எனக்கு அதுதான் ரொம்ப பிடித்தமான வாழ்க்கை. பெரிய கவிஞர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் அவர்களே 5ஆம் வகுப்பு வரைக்கும் பாடம் எடுத்தவர் தான். ப்ரமோஷனே வேணான்ட்டார், என் மேலெல்லாம் வேண்டாம், இதுதான் நல்லா இருக்கும் அப்படின்னு. ஏன்னா அவங்களிடம் நாம் கற்றுக்கொள்ளுவதற்கு அவ்வளவு இருக்குது. இப்பயும் அந்த ஒரு உண்மை, நேர்மை இதெல்லாம் குழந்தைங்க தான் நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. அப்படி நாம் கற்றுக்கொள்ளவும் அவர்களுக்கு நான் சொல்லவும் பகிர்ந்து கொள்ளவுமான ஏராளமான செய்திகளை கொண்டு குழந்தைகளுக்கான உலகத்தை நடத்தி வருகிற இனியனும் இனியனுடைய தோழர்களும் மேடையில் இருக்கிற எல்லோரும் வந்திருக்கிற நாம் அனைவருமாக சேர்ந்து நம்முடைய குழந்தைகளுக்கு ஒரு நல்ல உலகத்தை உருவாக்குவோம். ஒரு நல்ல உலகத்தை. நம் காலத்திலேயே அதெல்லாம் நடக்குமா? இல்லை. ஒரு கல்லை தான் எடுத்து வைக்கிறோம், ஒரு அடி தான் எடுத்து வைக்கிறோம். அதை இடைவிடாமல் செய்வோம். முடிந்த வரைக்கும் அந்த வாழ்க்கையோடு நம்ம இதையும் சேர்த்து கொண்டு போவோம். நம்ம கதைகள்லாம் படிப்போம். நமக்கான இந்த தன்னம்பிக்கை கோட்பாடுகள்லாம் சொல்லும் பொழுது அவ்வளவு பெரிய பாறை உளியை வச்சு உடைக்கிறாங்க. அந்த கடைசி அடியில் அது உடையவில்லை. விரிசலனமோ கடைசியாக வரலாம், ஆனால் அதுக்கு முன்னால் அத்தனை அடி. நாம் வைக்கிறது எந்த அடின்னு நமக்கு தெரியாது. அது 130வது அடியாக இருக்கலாம், 3004வது அடியாக இருக்கலாம். ஆனால் என்றைக்கும் அந்த பாறை உடைஞ்சு தான் ஆகணும், உடைந்து தான் ஆகணும். அதை நோக்கிய பயணத்தில் தான் நம்ம எல்லாரும் இருக்கிறோம். அவங்க குறிப்பிடும்போது சொன்னாங்க, இந்த மாதிரி பெண்களுக்கான பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கும். நான் அதை பற்றி பேசவே மாட்டேன். எனக்கு மென்சஸ் வந்திருக்காதா, வலி வந்திருக்காதா, இவ்வளவு பயணங்கள் பண்ணினேன். அந்த நேரத்தில் நான் எப்படி சமாளிச்சிருப்பேன். இதையும் எழுதணும் தான், நான் எழுதக்கூடாதுன்னு சொல்லலை. ஆனால் பெண்கள்னால் இதை மட்டும்தான் எழுதிக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறதுல இருந்தும் நம்ம கொஞ்சம் தாண்டியும் வரணும். ஆனால் அதுக்காக அதை எழுதக்கூடாது, அது அசூயையானது, பெண்கள்னால் இப்படி தான் எழுதுவாங்க, அந்த பேருக்கும் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி அதை உடைச்சி வர்ற எழுத்துக்கள் தான் இங்கே ஆபேரியினுடைய கதைகளாகட்டும், அவங்க மதிமகள் அமுதா செல்வி அவங்க சொல்றது அந்த பெண்களின் ஊடாக சமூகத்துக்கு அவங்க வைக்கிற கேள்விகள், மாற்ற முடியாததுன்னு நினைக்கிறத மாற்ற வைக்கிற சிந்தனைகள். அந்த சிந்தனைகளோடு நம்முடைய பயணம் தொடரட்டும். நம் குழந்தைகளுக்கு ஒரு நல்ல உலகம் அமையட்டும். நன்றி, வணக்கம்.